வழிபாடே இல்லாமல் சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த திருமணிச்சேரி உடையார் ஆலயத்துக்கு கடந்த 1999 ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இஞ்சி மேடு மற்றும் அதை சுற்றி உள்ள 58 கிராம மக்கள் இந்த கும்பாபிஷேகத்திற்கு கைங்கரியம் செய்து பக்தி பெருக்கோடு கலந்து கொண்டனராம். மலை மீது சுமார் 200 அடி உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த ஆலயத்தின் பெருமைகளை கொஞ்சம் பார்ப்போம். ஆதி காலத்தில் இமயமலைக்கு நிகராக பேசப்பட்டதாம் இஞ்சி மேடு பெரிய மலை. அகத்தியரின் பொற்பாதம் பட்ட புண்ணிய பூமி. முனிவர்களும் புண்ணிய சீலர்களும் முன்னொரு காலத்தில் தவம் இயற்றிய அற்புத மலை. இந்த மலையில் உள்ள மிஞ்சி என்னும் ஒரு வகை தர்பை புல்லை கொண்டு நந்தி பகவான் தன் முன்னோர்களுக்கு பிதுர்கடன் ஆற்றினாராம். எனவே இங்குள்ள நந்தி தேவரும் சிறப்பு பெற்றவர் ஆகிவிடுகிறார். நந்தியின் குளம்படிகள் கூட இந்த இஞ்சி மலையில் உள்ளது. சிவனிடம் வரம் பெற்ற நந்தீஸ்வரர் அவருக்கே வாகனமானதால் இந்த ஊரை நந்திபுர விண்ணகரம் என்றும் சொல்வார்கள். இந்த தலத்தை வணங்கினாலே முக்தி கிட்டுமாம். அது சாஷ்டாங்க நமஸ்காரமாகவும் இருக்கலாம், இரு கரம் உயர்த்தி உளமாற வணங்குவதாக கூட இருக்கலாம். எனவே இந்த திருமணி சேரை உடையாரை உளமாற வணங்கி ஆலய தரிசனம் செய்வோம். வித்தியாசமாக தங்கள் வாகனங்களுடன் இங்கு காட்சி தருகின்றனர் நவகிரகாதிபதிகள். மலை பாதையில் காட்சி தருகிறது சங்கு தீர்த்தம் எனப்படும் சங்கர தீர்த்தம். சங்கின் வடிவிலேயே இதை அமைத்துள்ளனர். பகாரதி எனும் நிலத்தடி கங்கையாக இந்த ஊற்று கருதப்படுகிறது. எனவே மலை மீதுள்ள இந்த சுனை நீர் புனித தன்மை வாய்ந்ததாக நம்பப்படுகின்றது. சுனை எந்த காலத்திலும் வற்றுவதில்லையாம். சுனை பகுதியை தேவ நாகம் ஒன்று இடைவிடாமல் காவல் காக்கின்றதாம். இந்த தீர்த்தம்தான் இன்றும் இறைவனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த அபிஷேக நீரை அருந்தினால் தீராத வியாதிகள் கூட தீர்ந்துவிடும். அவ்வளவு ஏன், பாம்பு கடிக்கும் இந்த தீர்த்தம் விஷ முறிவாக பயன்படுத்தப்படுகின்றது என்கிறார்கள். பாம்பாட்டி சித்தர் இன்னும் வசித்து வருவதாக சொல்லப்படும் ஒரு குகை இந்த பிரகாரத்தில் இருக்கின்றது. பாம்பு வடிவில் இன்னும் அவர் உள்ளே வசித்து வருகிறாராம். இதன் உள்ளே 10 பேர் வரை அமர்ந்து தியானம் செய்யலாம். அந்த அளவுக்கு இடவசதி இருக்கின்றது. தவறான எண்ணங்களுடன் உள்ளே செல்பவரை பாம்பு தீண்டிவிடும் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். இஞ்சி மேடு கிராமத்துக்காரர்கள் ஊரில் ஒவ்வொருவரும் மற்றவரை பார்க்கும்போது ஆலோ சொல்வது போல் ஓம் நம சிவாயா என்று சொல்ல பழகிப்படுத்தி விட்டார்கள். ஊரில் எங்கு திரும்பினாலும் ஓம் நம சிவாயா என்கிற முழக்கம் காதுக்கு இனிமையாக கேட்கின்றது. ஆகவே மக்களே, இப்படி பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துக்கு ஒருமுறை சென்று சிவபகவானின் அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.